ஒயர் கூட சொருகி முடிச்சிட்டேன். இப்போ புடி போடலாம். இப்போது இந்த மாதிரி அளவு வச்சு பார்க்கணும். எத்தனை அடி வருதுன்னு பார்க்கலாம். ஒன்று, 2, 3, 4 அடி வச்சா போதும். இது உள்ளே கொடுக்குற ஒயரு. 4 அடியில் 4 ஒயரு கட் பண்ணணும். ஏன்னா இந்த சைடில் 2 ஒயரு, அந்த சைடில் 2 ஒயரு. இப்போது இது மேலே கொடுக்குற ஒயரு 7 அடி அளவு வைக்கணும். அது 4 அடினா ஒரு 3 அடி எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ தான் பின்னுறதுக்கு வசதியாக இருக்கும். 7 அடி வச்சுருக்கேன். 7 அடியில் 4 ஒயரு கட் பண்ணணும். இது சென்ட்ரு பாயிண்ட் வச்சு பிரிச்சுக்கணும். 21 பீஸ் ஜாயின் பண்ண இந்த சைடு 5 வரிசை விட்டுட்டு இந்த சைடு 5 வரிசை விட்டுட்டு சென்டராக இருக்கிறதுல கோக்கணும். இப்போ மேலே இருந்து இப்போது 1 2 3 4 5 விட்டுட்டு 6ஆவதுல இன்னும் கூட கீழே இறக்கி இது பண்ணலாம். இது பாருங்கள் 1 2 3 4 5. முதல் புடி போட்ட வீடியோ சரியாக பதிவாகலை. அதனால் 2வது புடி போடும்போது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, 4 கால் ஜடை, அந்த மாதிரி உள்ளே 4 அடி அளவு இருக்கிற ஒயரை 2 ஒயரை உள்ளே வச்சுருக்கேன். மேலே ரன்னிங் ஒயர் அது 7 அடி அளவு, அதை வச்சு நம்ம 4 கால் பின்ன ஜடை போடுவோம். மாற்றி மாற்றி பின்னுவோம். அதே போல் தான் இதை போடணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே நல்லா தெரியும். இன்னொரு ஒயர் கூட புடி போடும்போது அழகாக தெரிகிறாப்புல ஷோ பண்ணி காமிக்கிறேன். தெரியும். இது பின்னுறோம் இல்லையா, இந்த 4 ஒயரையும் நல்லா இழுத்து டைட்டாக உள்ளே தள்ளி விடுங்க. ஏன்னா இந்த ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 1/2 அடி கம்மியாகவே வச்சுருக்கலாம் போல். சரி, அதனால் நல்லா இழுத்து விட்டு பின்னிருக்கிறேன். ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அடுத்த புடி போட்டதுக்கப்புறம் 2த்தையும் ஒன்றா ஜாயின் உள்ளே சொருகிடலாம். ஏன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வரும். அதனால் 2 புடியும் போட்டதுக்கப்புறம் உள்ளே கொடுத்து சொருகிக்கலாம்.